பொதுவாக எல்லாருக்குமே போலீஸ் கோர்ட் கேஸ்ன்னு சொன்னால் ஒரு இனம் புரியாத பயம் உருவாகும். ஆனால் இது எல்லாமே மக்களோட நன்மைக்காக தான் உருவாக்கப்பட்டது. இந்த இனம் புரியாத பயத்தோட காரணம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது, மக்களுக்காக வேலை செய்தாங்கிற கேள்வியை எழுப்புது. பல இடங்களில் சட்டங்கள் மீறப்படுது. எளிய மக்களை தண்டிக்கவும் அடக்கவும் சட்டமும் போலீஸும் கோர்ட்டும் பயன்படுது. இதனால தான் சாதாரண மக்களுக்கு இது எல்லாம் நமக்கு எதிரானது, இதிலிருந்து தள்ளி இருப்பது தான் நல்லதுங்கிற எண்ணம் உருவாகுது. இந்த போலீஸ், கோர்ட், சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் தான் நம்ம ஜனநாயகத்தோட மையக்கரு. இதை இயக்கிறது அரசியலும் அதில் ஈடுபட்டிருக்கிற அரசியல்வாதிகளும். பொதுவாக எல்லா குழந்தைகளுக்கும் என் அப்பா யார் தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எங்கள் அப்பாவால் என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற எண்ணம் சின்ன குழந்தைகளுக்கு இருக்கிறது இயற்கையான ஒன்று தான். காலப்போக்கில் எல்லாருக்குமே ரியாலிட்டி புரிய ஆரம்பிக்கும். நம்ம அப்பாவால் எல்லாத்தையும் பண்ண முடியாது, நம்ம இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது தப்பு, இது சரிங்கிற மனநிலை உருவாகும். ஆனால் இந்த அரசியல் செல்வாக்கு உள்ள, அரசியல் அதிகாரமுள்ள அப்பாக்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த ரியாலிட்டியை தாண்டி செயல்படக்கூடிய ப்ரிவிலேஜ் கிடைக்குது. நான் என்ன தப்பு பண்ணாலும் என் அப்பா அவரோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி காப்பாத்திருவாருங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். எங்கள் அப்பா சூப்பர் ஹீரோவோ இல்லையோ, ஆனால் அவரோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி என்னால் சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்க முடியுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகும். இவங்க சூப்பர் ஹீரோவாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் இவங்க ஹீரோயிசத்தால் பல சாதாரண குடும்பங்கள் பாதிக்கப்படுது. நம்ம செய்கிற இந்த செயல் மூலமாக ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுங்கிறது கூட அந்த சூப்பர் ஹீரோஸுக்கு தெரியாது. இந்த ஷோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு குடும்பமும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான். தங்களுக்குன்னு ஒரு கனவு, தங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷம், இப்படி இருந்த அந்த குடும்பம் ஒரு நாள் நைட்டில் ஒருத்தனோட செயல் மூலமாக ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போச்சு. பொதுவாக எந்த ஒரு குற்ற செயலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும். ஒரு கேஸை விசாரிக்கும் போது போலீஸ் அதை தான் பார்ப்பாங்க. இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன? சைக்கோ கில்லர்ஸ், சீரியல் கில்லர்ஸுக்கெல்லாம் மோட்டிவ் இருக்காது. கொலை பண்ணுறது ஒரு பொழுதுபோக்காக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே நம்ம சொல்கிற அந்த சூப்பர் ஹீரோஸுக்கு பெரிய மோட்டிவ்லாம் இருக்காது. என்னால் முடியும், அதனால் பண்ணுறேங்கிற திமிரு மட்டும்தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒருத்தன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிற பார்ட்டிக்கு போகிறான். ரொம்ப ஜாலியாக குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு பொண்ணுக்கும் அவனுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. ஒரு கட்டத்தில் அந்த வாக்குவாதம் முத்தி போய் அந்த பொண்ணை துப்பாக்கியால் சுடுறான் அவன். அந்த பெண் அங்கேயே இறந்து போறா. இந்த கொலைக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது தான் அவனுக்குள்ள இருந்த திமிரு எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சிக்க முடியும். அப்படி அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு ஒரு கொலை பண்ண பிறகும் அவனுக்கு ஈஸியா தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா? அவனுக்கு கிடைச்ச தண்டனையை முழுமையா அனுபவிச்சானா? இறந்து போன அந்த பெண்ணோட குடும்பம் என்ன ஆச்சு? அவங்க எதிர்கொண்ட துன்பங்கள் என்ன? 1999 டெல்லியில் நடந்த இந்த உண்மை சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருந்த அரசியல் அதிகாரம் எப்படிப்பட்டது? எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு? இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்ட ஜெசிகா யாரு? இது எல்லாத்தையும் விரிவா இந்த ஷோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க. 2018 ஏப்ரல் மாதம் தன்னோட வீட்டுக்கு வந்த லெட்டரை திறந்து படிக்கிறாங்க சப்ரினா லால். அதை படித்து முடிச்சதும் சில வினாடி ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போனாங்க. சப்ரினாவோட வாழ்க்கை எல்லாரோட வாழ்க்கை மாதிரி சாதாரணமாக இல்லை. அன்னைக்கு நைட் நடந்த நிகழ்வுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக மாறிடுச்சு. அந்த லெட்டர் வந்த கொஞ்ச நேரத்தில் சப்ரினாவோட ஒரு ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. சப்ரினா, என்னாச்சு? உடனே வர சொன்ன, ஏன்? இதை படிச்சு பாரு. அவங்களுக்கு வந்த லெட்டரை அவங்களோட ஃப்ரெண்ட் மீரா கிட்ட கொடுத்தாங்க. அந்த லெட்டரை வேக வேகமா படிச்சு முடிச்சாங்க மீரா. சப்ரினா, இந்த லெட்டர் எப்போ வந்துச்சு? இன்னைக்கு காலையில தான். எப்படி இந்த மாதிரி ஒரு லெட்டர் அனுப்ப முடியுது? யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? திஹார் ஜெயில் அபிஷியல்ஸ் கிட்ட இருந்து. சரி, யாரா வேணா இருக்கட்டும், அதுக்காக அவனை எப்படி மன்னிக்க முடியும்? இதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. சொல்ல போனா உன்னோட லைஃபையே தியாகம் பண்ணிருக்க. ஒரு கல்யாணம் பண்ணிக்கல, ஒரு குடும்பம் இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் அவனை மன்னிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாட்? என்ன சொல்ற சப்ரினா? அவன் உன் அக்கா ஜெசிகாவை கொலை பண்ணின கொலைகாரன். அவனை எதுக்கு நீ மன்னிக்கணும்? கண்டிப்பா அவன் முழு தண்டனையும் அனுபவிச்சே ஆகணும். என்ன சிரிக்கிற? மீரா,
இப்ப மட்டும் அவ என்ன ஜெயில தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கான்னு நீ நினைக்கிற? 6 மாசமா ஓப்பன் பிரிசன்ல தான் இருக்கான். ஓப்பன் பிரிசனா? ஆமா, காலையில ஜெயில இருந்து வெளியே போயிட்டு சாயங்காலம் வந்தா போதும். நமக்கு எப்படி வீடு இருக்கோ அதே மாதிரி அவனுக்கு அங்க ஜெயில், தூங்குறதுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இன்னும் 2 மாசத்துல பெயில் கிடைச்சிரும்னு வேற சொல்றாங்க. எந்த பேசிஸ்ல இவ்ளோ ஃபெசிலிட்டி கொடுக்கறாங்க அவனுக்கு? குட் பிஹேவியரா. ஜெயில அவனோட பிஹேவியர் நல்ல விதமா இருந்துதான். அது மட்டும் இல்ல, அவனால தான் திஹார் ஜெயில் ஃபேக்டரியோட லாபம் அதிகரிச்சுச்சான். பல பேருக்கு வேலையும் கிடைச்சிச்சான். சரி சப்ரினா, எது வேணாலும் இருக்கட்டும். அவனை நீ எதுக்கு மன்னிக்கிறேங்கிற? சொல்றேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப்? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டயர்டா இருக்கு. போகும்போது இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டு போறியா? ஜெயில் அஃபீஷியல்ஸ்க்கு நான் எழுதின லெட்டர். சபரினா சொன்ன மாதிரி அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணாங்க மீரா. லெட்டர் திகார் ஜெயிலுக்கு வந்து சேர்ந்தது. அதை படித்த ஆஃபீஸர் தன்னோட சீட்ல இருந்து எழுந்து ஜெயில இருந்து ஒரு பிளாக்கை நோக்கி போனாரு. ஹே, மனு சர்மா எங்க? அவர் இன்னும் வரல சார். வரலையா? மணி 6:30 போகுது. இப்போ வந்துருவார் சார். டெய்லி இதே மாதிரி லேட்டாக தான் வராரா? சாயங்காலம் ஆனால் கரெக்டாக உள்ளே வரணும்னு தெரியாதா? அப்படிலாம் இல்லை சார், இன்னைக்கு தான். தோ வந்துட்டாரே. ஓப்பன் பிரிசன் வசதியை அனுபவிக்கிற எல்லா கைதிகளுக்கும் சிறையை விட்டு வெளியே போகிற அனுமதி உண்டு. வெளியே எங்கேயாவது வேலைக்கு போகலாம், அல்லது ரிலீஸுக்கு பிந்தைய லைஃபுக்கான செட்டில்மெண்ட் பண்ணலாம். இப்படி எந்த ஒரு லீகல் செயலையும் அவங்க செய்ய முடியும். அவங்களுக்கு உண்டான கண்காணிப்பு குறைவாக தான் இருக்கும். நன்னடத்தை காரணமாக இப்படிப்பட்ட சில வசதிகள் கைதிகளுக்கு கொடுக்கப்படுது. குட் ஈவினிங் சார், கூப்பிட்டீங்களா? மனு சர்மா, சப்ரீனா கிட்ட இருந்து பதில் லெட்டர் வந்திருக்கு. அவங்க உங்களை மன்னிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. உங்களோட ஏர்லி ரிலீஸுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கொடுமைகளை செஞ்சும் என்னை மன்னிச்சிருக்காங்கன்னா உண்மையாகவே அவங்களுக்கு பெரிய மனசு தான். தேங்க்யூ சார். சப்ரீனாவோட இந்த முடிவு மீடியா மூலமாக வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. மீடியாலையும் மக்கள் மத்தியிலையும் பெரிய கொந்தளிப்பு உருவாக்குச்சு. பல பேர் சப்ரீனாவோட இந்த முடிவுக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க. அவங்க எதிர்கொள்கிற ஒவ்வொரு மீடியா இன்டர்வியூஸ்லையும் கடுமையான கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் சப்ரீனாவோட அந்த லெட்டர். தன்னோட அக்கா ஜெசிகாலால கொலை பண்ணவர் தன்னோட தண்டனை காலம் முடியறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க சப்ரீனாலால். அவங்களோட இந்த முடிவுக்கான காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நிகழ்வுகள் என்ன? இது எல்லாத்தையும் சப்ரீனா கிட்டே நேரடியாக கேட்கலாம் வாங்க. ஹலோ சப்ரீனா, வெல்கம் டு த ஷோ. உங்கள் அக்காவை கொண்ட மனு சர்மாவை எதுக்காக நீங்கள் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் வெளியே வர்றதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? அந்த சம்பவம் நடந்து 19 வருஷம் ஆயிடுச்சு. மனு சர்மா 15 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டாரு. அவரோட நடத்த நல்ல விதமா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. இத்தனை வருஷம் கழிச்சும் எனக்குள்ள இருக்கிற கோபத்தை அப்படியே வச்சுக்கிறத விட அதை இறக்கி வைக்கலான்னு நினைக்கிறேன். இனியாவது இதையெல்லாம் மறந்து நிம்மதியா வாழலாம்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஒரு பெரிய சுமையா இருக்கு. அப்போ ஜெசிகாவுக்கு கிடைச்ச நீதி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கலையா? இன்னைக்கு உங்களால ஒரு கொலை குற்றவாளி ஜெயில இருந்து ஃப்ரீயா வெளியே போக போறாரு. இதுதான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குதா? இப்படி சரமாரியான கேள்விகள் சப்ரீனாவை நோக்கி கேட்கப்பட்டுச்சு. சப்ரீனா எடுத்த இந்த முடிவுக்கு மக்கள் மத்தியிலையும் மீடியா மத்தியிலையும் ஏன் இவ்வளோ கோபம்? யார் அந்த ஜெசிகா லால்? ஜெசிகா லால் டெல்லியில் வசித்து வந்த ஒரு 34 வயது மாடல். இவங்க டெல்லியில் இருந்த டேமரண்ட் கோர்ட்டுங்கிற ரெஸ்டாரண்ட்டில் பார் மெய்டாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 1999 ஏப்ரல் 30 நள்ளிரவை தாண்டியும் டேமரண்ட் கோர்ட்டுங்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்ட்டி நடந்துட்டு இருந்தது. எல்லாருமே பார்ட்டி மியூசிக்கு சந்தோஷமாக ஆடிட்டு இருந்தாங்க. ஜெசிகாவும் ஒரு பார் மெய்டாக சந்தோஷமாக தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூட இருந்த இன்னொரு பார்டெண்டர் பின் நாட்களில் பாலிவுட் ஆக்டராக மாறிய ஷயன் முன்ஷி. 2 பேருமே ரொம்ப உற்சாகமாக தங்களோட வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணது அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் பீனா ரமணி. தன்னோட ஹஸ்பண்ட் ஃபாரின் போகிறதுக்காக அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சந்தோஷமாகவும் சுமூகமாகவும் போயிட்டு இருந்துச்சு. அப்போ மணி அதிகாலை 2 மணி ஆச்சு. அங்கே இருந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு பாரை க்ளோஸ் பண்ணாங்க. அடுத்து ட்ரிங்க்ஸ் கேட்டு வரவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டு இருந்தாங்க ஜெசிகா.
இப்போதான் மனு சர்மா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜெசிகாவை நோக்கி வந்தார். அப்போ அவருக்கு 23 வயசு. ஏய், இன்னொரு ரவுண்டு ஊத்து. சாரி சார், ட்ரிங்க்ஸ் முடிஞ்சது. பார் க்ளோஸ் பண்ணிட்டோம். என்னது, பார் க்ளோஸ்டா? அது என்ன பாட்டில், அதை எடு. சார் அதெல்லாம் எடுக்காதீங்க. பார் க்ளோஸ்ட், ட்ரிங்க்ஸ் இல்ல. என்னடா அவன் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கா. சரிந்தா, 1000 ரூபா இருக்கு, இப்ப கொடு. நீயா கொடுக்குறியா இல்ல நாங்களா எடுத்துக்கவா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. ட்ரிங்க்ஸ் இல்ல, உன் ரூபாயை எடுத்துட்டு கிளம்பு. கோபமான மனு சர்மா தன்னோட துப்பாக்கியை எடுத்து ஜெசிகாவை சுடுறதுக்கு தயாரானாரு. நானும் பார்த்துட்டே இருக்கேன், சொன்னதையும் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப மரியாதையா ட்ரிங்க்ஸை கொடு, இல்லைன்னா சுட்டுருவேன். டேய் மனு, துப்பாக்கி ஏன்டா எடுக்கிற? விட்ரா, நம்ம வேற எங்கேயாவது போலாம். சுமாரா, இப்ப எங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வேணும், எடுத்து ஊத்து, அதான் உன் வேலை. முடியாது, பார் க்ளோஸ்ட். மனு சர்மா துப்பாக்கியை இன்னும் பக்கத்துல கொண்டு போய் மிரட்டினாரு. ஆனா அப்படியும் ஜெசிகா ட்ரிங்க்ஸ் கொடுக்க மறுத்துட்டாங்க. மனு சர்மாவோட கோபம் அதிகமாகி துப்பாக்கியை மேல் நோக்கி சுட்டாரு. ஜெசிகாவோட குரல்ல நடுக்கம் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அவங்களோட நிலையில இருந்து மாறல. துப்பாக்கிய கீழே இறக்கு. ட்ரிங்க்ஸ் ஏடுறி. துப்பாக்கி கீழே இறக்கு. பார் க்ளோஸ்ட். டேய் மனு, வேணாம், வா போயிடலாம். சுமாரா, இவளுக்கெல்லாம். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மனு சர்மா இன்னொரு குண்டை ஜெசிகாவை நோக்கி சுட்டாரு. அது ஜெசிகாவோட கண்ணை துளைச்சிட்டு உள்ள போச்சு. எந்த சத்தமும் இல்லாம ஜெசிகா கீழே விழுந்தாங்க. அங்க சுத்தி இருந்த எல்லாரும் அதிர்ச்சியில வரைஞ்சு போனாங்க, மனு சர்மா உட்பட. ஜெசிகாவை சுட்ட அடுத்த சில வினாடிகள்ல தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிறத உணர்ந்தாரு மனு சர்மா. அங்கிருந்து தன் நண்பர்களோட தப்பிச்சு போக முயற்சி பண்ணாரு. துப்பாக்கி சூடு நடந்த அடுத்த சில வினாடிகள்ல அங்க கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. அதை பயன்படுத்திக்கிட்டு மனு சர்மாவும் அவர் கூட இருந்த 3 ஃப்ரெண்ட்ஸ், அமர்தீப் சிங் கில், விகாஸ் யாதவ், அலோக் கண்ணா, இவங்க எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சிட்டாங்க. அங்க இருந்த சிலர் அவங்கள பிடிக்க முயற்சி பண்ணாலும் அது முடியாம போயிருச்சு. ஜெசிகாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அவங்களோட குடும்பத்துக்கும் தகவல் சொல்லப்பட்டுச்சு. மனு சர்மாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சம்பவ இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி பக்கத்துல இருந்த வேற ஒரு இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துல ஒரு குழியை தோண்டி மனு தன்னோட துப்பாக்கிய ஒளிச்சு வச்சான். மனு, நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுதா? அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் மாட்ட போறோம். ஏன்டா அவளை சுட்ட? டேய், நான் வேணும்னே சுடலடா, அவளை சும்மா மிரட்டலான்னு தான் நினைச்சேன். அப்ப புல்லட் என்ன தானா வெளியில வந்துச்சா? அமர், மனு, 2 பேரும் சண்டை போறதை நிறுத்துங்க. இப்போ இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு யோசிக்கணும். விகாஸ், துப்பாக்கி இங்கே ஒழிச்சு வச்சுட்டேன். ஆனா என்னோட கார் அங்கேயே தான் இருக்கு, அதை வச்சு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. இரு, பதறாத. அமர், கண்ணா, 2 பேரும் போய் அந்த காரை எடுத்துட்டு வந்துடுங்க. எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போயிருங்க. மனு, நீ முதல்ல உங்க ஊருக்கு போ. சண்டிகருக்கா? ஆமா, உங்க அப்பா கிட்ட பேசு. இப்படி தற்காலிகமா ஒரு திட்டத்தை போட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. பொதுவா ஒருத்தர் கூட சண்டை போடுறதுக்கும் வாக்குவாதம் பண்றதுக்கும் பெரிய தைரியம் தேவையில்லை. ஆனா ஒருத்தரை கொலை பண்றதுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும். ஒருவேளை தப்பி தவறி ஒருத்தரை கொலை பண்ணிட்டாலும் அதுல இருந்து எப்படியும் தப்பிச்சிடலாங்கிற தைரியம் எப்போ வரும்னா, பணமும் அதிகாரமும் நம்ம கிட்ட இருக்கும்போது. இந்த 2மே இவங்க கிட்ட இருந்துச்சு. மனு சர்மாவோட அப்பா வினோத் சர்மா காங்கிரஸ் கட்சியில உறுப்பினராக இருந்தார். ஒரு முறை பஞ்சாப்ல எம்எல்ஏவா இருந்திருக்காரு. 1992 இருந்து 1998 வரை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார். விகாஸ் யாதவோட அப்பா டிபி யாதவ், இவர் உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருந்தார். 1996 வரை அடுத்தடுத்து 2 தேர்தலில் ஜெயிச்சு எம்எல்ஏவாக ஆயிருந்தார். இவங்களோட இந்த அரசியல் செல்வாக்கு தங்களோட மகன்களை எந்த அளவுக்கு காப்பாத்துச்சுன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலில் ஜெசிகாவோட குடும்பத்தினர் வந்தாங்க. ஜெசிகாவோட தங்கச்சி சப்ரீனா, ஜெசிகா கூட இருந்த ஜெசிகாவோட ஃப்ரெண்டான இன்னொரு பார்டெண்டராக இருந்த ஷயன் முன்ஷிக்கிட்ட பேசினாங்க. ஷைன், இது எப்படி நடந்தது? ஜெசிகாவை சுட்டாங்கன்னா ஏன் சுட்டாங்க? யார் பண்ணது இத? சப்ரீனா, சாரி சப்ரீனா, என்னால் எதுவுமே பண்ண முடியல. எல்லாமே என் கண்ணு முன்னாடி நடந்தும் என்னால் எதுவுமே பண்ண முடியல.
சாரி சப்ரினா. ஷைன், நிறுத்து, அழறத நிறுத்து. இது எப்படி நடந்தது? இது பண்ணது யாரு? 4 பேர் வந்தாங்க, ட்ரிங்க்ஸ் கேட்டாங்க. பார் க்ளோஸ் பண்ணிட்டோம், தர முடியாதுன்னு சொன்னா ஜெசிகா. ட்ரிங்க்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு சுட்டாங்களா? ஆமா. என்ன சொல்ற ஷைன்? ட்ரிங்க்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு சுட்டாங்களா? ஆமா சப்ரினா, இப்படி நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ட்ரிங்க்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு சுட்டாங்களா? ஷயன் முன்ஷியோட வாக்குமூலத்தின் அடிப்படையில் மனு சர்மா மற்றும் மற்ற 4 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க போலீஸ். சரியான லைசன்ஸ் இல்லாத காரணத்தால் டாமரன் கோர்ட் ரெஸ்டாரண்ட் ஓனர் பீனா ரமணி மற்றும் அவரோட ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணாங்க. பிறகு 2 பேருமே பெயிலில் வெளிவந்தாங்க. 1999 ஏப்ரல் 30 அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த பிறகு அடுத்த சில நாட்களில் அமர்தீப் சிங்கையும் அலோக் கண்ணாவையும் கைது பண்ணாங்க போலீஸ். இதை தொடர்ந்து அடுத்த சில நாட்களில் மே மாதம் 6ஆம் தேதி மனு சர்மா சண்டிகர் கோர்ட்டில் சரண்டர் ஆனார். கொலை நடந்து 20 நாளைக்கு விகாஸ் யாதவ் எங்கே போனாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. மே 19ஆம் தேதி பெரிய கூட்டத்தோட ஆன்டிசிபேட்டரி பெயிலோட டெல்லி போலீஸில் சரண்டர் ஆனார். மேலும் சம்பவம் நடந்த அன்னைக்கு விகாஸ் யாதவும் மனு சர்மாவும் வேற ஒரு இடத்துல இருந்ததா சொன்னார். ஆரம்பத்தில் கோர்ட் ஆர்டர் இருந்ததால் அவர் அரெஸ்ட் பண்ண முடியாட்டாலும் குற்றத்தில் ஈடுபட்ட மற்றவங்க சொன்ன வாக்குமூலத்தை வச்சு விகாஸ் யாதவையும் கைது பண்ணாங்க. மனு சர்மா, விகாஸ் யாதவ், அமர்தீப் சிங் கில், அலோக் கண்ணா இந்த 4 பேரையும் சேர்த்து மேலும் 5 பேர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க. கொலைக்கு உதவி பண்ணது, ஆதாரத்தை மறைக்க முயற்சி பண்ணது, கொலையாளியை காப்பாற்ற முயற்சி பண்ணது போன்ற குற்றத்துக்காக அவங்க கைது செய்யப்பட்டாங்க. இறுதியாக 9 பேர் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டாங்க. இந்த வழக்கில் ஐவிட்னஸாக மொத்தம் 32 பேர்கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. பொதுவாக எல்லாருக்குமே ஒரு இடத்துல தப்பு நடக்கும்போது அதை தட்டி கேட்கணும், அதை எதிர்த்து நிற்கணும்னு தான் தோணும். ஆனால் அந்த தருணத்தை கடந்த உடனே இதனால் நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த கேஸ்லையும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட 300 பேர் இருந்த இடத்துல வெறும் 32 பேர் தான் விட்னஸாக இருக்க முன் வந்தாங்க. அதில் முக்கியமானது ஷயன் முன்ஷி. அந்த 32 பேர்லேயுமே ஆரம்பத்தில் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் போக போக ஒவ்வொருத்தராக விலக ஆரம்பித்தாங்க அல்லது விலப்போக ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் சப்ரினா இன்ஸ்பெக்டரை பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. அப்போ ஜெசிகா லால் கேஸ் சம்மந்தமாக ஒருத்தர்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தார் இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க மிஸ்ஸஸ் வர்மா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீங்க என்ன பார்த்தீங்க? இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ஜெசிகாவை ரொம்ப நல்லா தெரியும். நல்ல பொண்ணு சார். அவளுக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது. சரி, அன்னைக்கு நைட்டு? சாரி சார், அன்னைக்கு நான் 12 மணிக்கு முன்னாடியே அங்கிருந்து கிளம்பிட்டேன். அடுத்த நாள் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் போகும்போது அவகிட்ட பேசிட்டு தான் போனேன். வழக்கம் போல ரொம்ப சந்தோஷமா பேசினா. அவளுக்கு இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். சார், சப்ரீனா லால் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லு. ஓகே மிஸ்ஸஸ் வர்மா, நீங்கள் போகலாம். சார், நீங்கள் வர சொல்லியிருந்தீங்க. ஆமாம் சப்ரினா, உட்காருங்க. டீ சாப்பிட்றீங்களா? இல்லை, வேண்டாம். என்னாச்சு சார்? எதுக்காக என்ன கூப்பிட்டுருந்தீங்க? நீங்கள் உள்ளே வரும்போது ஒருத்தவங்க வெளியே போனாங்க, பார்த்தீங்களா? ஆமாம். அவங்க அன்றைக்கி நைட்டு அங்கே தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஜெசிகாவை கொலை பண்ண நேரத்தில் அங்கே இல்லை. அவங்க மட்டும் இல்லை, அவங்கள மாதிரியே மற்ற 300 பேரும் ஜெசிகா கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அது எப்படி சார்? எனக்கும் அதான் புரியல. எல்லாமே வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அங்கே பாட்டை போட்டு குதிச்சிட்டு இருந்தது யாரு? இங்கே பாருங்க சப்ரினா, என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த கேஸ்க்காக வேலை பார்த்துட்ருக்கேன். ஆனால் நம்ம கையை மீறியும் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் யாருமே உண்மையை சொல்ல வர மாட்டேங்கிறாங்க? பயம்தான். அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அதிகாரம், பணபலம், இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ற பயம். விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம் இருக்கே, அது மூலமா விட்னஸ் எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது சாத்தியமே இல்லை. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாதான் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். ஆனால் எந்த விட்னஸும் அதை கூட சொல்ல தயாராக இல்லை. இங்கே பாருங்கள் சப்ரினா, இப்போதைக்கு 32 விட்னஸ் இருக்காங்க. எல்லாருமே என்கிட்ட சொல்கிற மாதிரியே கோர்ட்டில் சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது சார்? உங்களுக்கு தெரிஞ்ச விட்னஸை சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
முக்கியமா ஷயன் முன்ஷி. ஷைன் கண்டிப்பா நம்ம பக்கம் தான் இருப்பான். ஜெசிகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். எனக்கு நல்லா தெரியும். அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான். அவனை காண்டாக்ட் பண்ண தான் 2 நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ண முடியல. அவன் ஊர்லேயே இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்ல சார், அப்படி எதுவும் இருக்காது. நான் போய் பார்க்குறேன். ட்ரை யுவர் பெஸ்ட் சப்ரீனா. இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்ட சப்ரீனா அதிர்ச்சி ஆனாங்க. தனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விட்னஸாக சந்திச்சு பேச ஆரம்பிச்சாங்க. ஷயன் முன்ஷியோட வீட்டுக்கு போனாங்க. அண்ணா, கேட்டு தரங்கண்ணா, ஷைனை பார்க்கணும். சப்ரீனா, அவர் இங்க இல்லம்மா, வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அண்ணா, ஒரு நிமிஷம், அவன் கூட பேசிட்டு போயிடுறேன் ப்ளீஸ். ஏம்மா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அவர் இங்க இல்ல, தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு. இந்த கேஸில் அவ்வளோ ஈஸியாக நீதி கிடச்சிடாதுன்னு அப்போ தான் சப்ரீனாவுக்கு புரிஞ்சுது. விசாரணை சரியான பாதையில் போகலை. சாட்சிகள் எல்லாம் கலைக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க சப்ரீனா. கோர்ட்டில் நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக தன்னால் முடிஞ்ச வர முயற்சி பண்ணாங்க. கடைசி வர ஷயன் முன்ஷிக்கிட்ட பேசவே முடியல. மனு சர்மா பக்கம் அவரோட அப்பா தன்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார். இருக்கிற எல்லா சாட்சிகளையும் மிரட்டியோ அல்லது காசு கொடுத்தோ தனக்கு சாதகமான நிலைக்கு கொண்டு வந்தார், ஷயன் முன்ஷி உட்பட. சார், என்னால் முடியாது. ஜெசிகாக்கு எதிராக என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அவள் என்ன சார் தப்பு பண்ணா? அவளை மாதிரி ஒரு பொண்ணை கொன்னதுக்கு மனு சர்மா கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இங்கே பாரு தம்பி, நடந்தது நடந்து போச்சு. இனி ஏன் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும்? இனி நீ உன் லைஃப்பை பாரு. நானே உனக்கு நல்ல ப்ரொடியூசரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீ நினச்ச மாதிரியே படத்தில் நடி, பெரிய ஆளாவா, இப்படி பாசிட்டிவாக யோசி ஷயன். சார், நீங்கள் எனக்கு எவ்வளோ ஆசை காட்டினாலும் என்னால் இது செய்ய முடியாது, செய்யவும் மாட்டேன். ஜெசிகாவுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைச்சே தான் ஆகணும். சரி, ஆசை காட்டல, பயம் காட்டவா? இந்த நிற்கிறாங்க பார், இந்த 2 பேர். இவங்க 2 பேரும் இப்போ உடனே கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போவாங்க. உங்கள் அம்மா அப்பாவை கொலை பண்ணுவாங்க. அடுத்ததா உன்னையும் கொலை பண்ணுவாங்க. உனக்கு சாகிறதுக்கு பயமாக இருந்தா சொல்லு. உங்கள் அம்மா அப்பாவை நீ தான் கொன்னேன்னு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிற? சார், உங்கள் பையன் மேலே தான் எல்லா தப்பும். ஆமாம், அவன் மேலே தான் தப்பு. நான் இல்லைன்னு சொல்லியே, அதுக்கான ஃபீஸ் தான் இது. சரி, உனக்கு ஒரு நாள் டைம், நீயே முடிவெடு. இதில் 1 கோடி இருக்கு. சரியான முடிவெடுத்தா எல்லாருக்குமே நல்லது. அரசியல் அதிகாரம், பணபலம், ஆள்பலம், இது எல்லாத்தையும் கொண்ட ஒருத்தரை அவ்வளோ ஈஸியாக எதிர்க்க முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் அவங்களுக்காக தான் செயல்படும். அவங்க சொல்கிறபடி தான் கேட்கும். வாழ்க்கையோட யதார்த்தத்தை ஏற்றுக்கிறதுன்னு முடிவு பண்ணார் ஷயன் முன்ஷி. சப்ரீனா தன் பங்குக்கு தன்னால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. வினோத் சர்மா தன்னோட பணத்தையும் அதிகாரத்தையும் முன்னிறுத்தின மாதிரி சப்ரீனா உண்மையை முன்னிறுத்தினாங்க. டேமரண்ட் கோர்ட் ரெஸ்டாரண்ட்டில் ஜெசிகா கூட வேலை செஞ்ச நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த இன்னொரு ஐ விட்னஸை தேடி போனாங்க. மேடம், எனக்கு உண்மை பக்கத்தில் நிற்கணும்னு தான் ஆசை. அங்கே நடந்ததை சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனால் எனக்குன்னு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு, எல்லாரும் என்ன நம்பி தான் இருக்காங்க. நீ அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா மட்டும் போதும். நீ வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். மற்ற 300 பேரும் அங்க நடந்ததை சொல்ல தயாரா இருக்காங்களா மேடம்? இல்ல, அப்ப நான் மட்டும் எப்படி? என்னை விட்டுருங்க மேடம், ப்ளீஸ். உன்னை யாராவது மிரட்டுறாங்களா? யாருன்னு சொல்லு. அவங்க யாருன்னு சொன்னா மட்டும் உங்களால என்ன பண்ணிட முடியும் மேடம்? இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவர் போலவே எல்லா விட்னஸும் பேச பயந்தாங்க. ஒரு சிலர் தங்களோட பொருளாதார நிலையை மேம்படுத்திக்கவும் இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. டேமரண்ட் கோர்ட் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் பீனா ரமணி, அவங்களோட பொண்ணு, அவங்களோட கணவர், இந்த 3 பேரும் தான் உண்மையா சாட்சி சொல்ல தயாரா இருந்தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல பீனா ரமணி மேலேயும் சில வழக்குகள் பதியப்பட்டது. குறிப்பா எவிடன்ஸ் டேம்பரிங். ஜெசிகா சுடப்பட்ட இடத்துல உடனே கிளீன் பண்ணதால அவங்க மேல இந்த குற்றம் சுமத்தப்பட்டது. ஆனா இது பின்னாடி விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஐ விட்னஸை கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே மிரட்டுறது, அவங்கள தங்களோட வழிக்கு கொண்டு வருவது, எவிடன்ஸ் டேம்பரிங் போன்ற செயல்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சாங்க ஷர்மாவோட ஆட்கள். தன்னோட மகள் இறப்புக்கு சரியான நீதி கிடைக்காதான்னு ஏங்கி
சப்ரீனாவோட அம்மாவின் உடல்நிலை மோசமாயிட்டே போச்சு. 1999 ஆகஸ்ட்ல இந்த கேஸோட சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. ஜனவரி 2000 தான் இந்த கேஸுக்கான விசாரணை செஷன்ஸ் கோர்ட்ல ஆரம்பிச்சது. போலீஸோட சார்ஜ் ஷீட் படியும் அவங்களோட வாதத்தின்படியும் 2000 நவம்பர்ல மனு சர்மா உட்பட 9 பேர் மேல குற்றம் சுமத்தப்பட்டது. முக்கிய குற்றவாளிகளான மனு சர்மா, விகாஸ் யாதவ் உட்பட 4 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. விசாரணை ஆரம்பிச்சது. மனு சர்மாக்கு எதிராக பீனா ரமணி, அவங்களோட பொண்ணு மாலினி ரமணி, அவங்களோட கணவர் ஜார்ஜ் மேல்ஹோட் அப்படின்னு 3 பேரும் சாட்சி சொன்னாங்க. அதாவது அங்க நடந்த உண்மையை சொன்னாங்க. ஆனா அப்படி உண்மையை சொல்றது அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியா இல்லை. மனு சர்மாக்கு எதிராக சாட்சி சொல்றவங்க கிட்ட அவரோட லாயரோட செயல்பாடுகளும் கேள்விகளும் அச்சுறுத்தும் விதமா இருந்தது. இந்த 3 பேருக்கு பிறகு வந்த யாருமே உண்மையை சொல்லல. மனு சர்மாக்கு எதிராக சாட்சி சொல்லல. இது ஜெசிகா கொலைக்கு கிடைக்க வேண்டிய நீதியை தள்ளி போட்டுச்சு. கடைசியா மே 2001 எல்லாரும் எதிர்பார்த்த, பல நாட்கள் வெளி உலகின் கண்ணுக்கு படாம இருந்த ஷயன் மன்ஷி வந்தாரு. அவரோட வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் எஃப்ஐஆர் பதியப்பட்டுச்சு. அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்னு அவர் சொன்ன விஷயங்கள் தான் முக்கியமான சாட்சியா கருதப்பட்டுச்சு. ஆனா கோர்ட்ல தன்னோட வாக்குமூலத்துக்கு முரணான ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு. நீங்க தானா ஷயன் முன்ஷி? ஆமா. அங்க நிக்கிற மனு சர்மா தான் ஜெசிகாவை கொலை பண்ணாருன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க. இப்ப மறுபடியும் அவரை பார்த்து சொல்லுங்க, இவர் தான் ஜெசிகாவை சுட்டாரா? இல்ல. இல்லையா? பிறகு ஏன் போலீஸ் கிட்ட அவர் தான் ஜெசிகாவை சுட்டதா சொன்னீங்க? எனக்கு இந்தியே தெரியாது. போலீஸ் என்ன சொன்னாங்கன்னே புரியல. அவங்க எஃப்ஐஆரில் என்ன எழுதுனாங்கன்னு கூட தெரியாது. என்னை சைன் போட சொல்லி வற்புறுத்தினாங்க. நான் சைன் போட்டுட்டேன், அவ்வளோதான். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஷான் முன்ஷிக்கு ஹிந்தி நல்லா தெரியும். எஃப்ஐஆரை படிச்சு பார்த்துட்டு தான் சைன் போட்டிருக்காரு. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். ஷயன் முன்ஷியோட இந்த பதில யாருமே எதிர்பார்க்கல. இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போலீஸ் தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்பு வந்தது. ஆனா கோர்ட்ல எவிடன்ஸ் மற்றும் விட்னஸுக்குத்தான் மதிப்பே தவிர எந்த ஒரு உணர்ச்சியும் அங்க பயனளிக்கிறது இல்லை. இந்த கேஸ்ல ஷயன் முன்ஷியை தவிர இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் மனு சர்மாவோட துப்பாக்கியிலிருந்து வந்த புல்லட். யுவர் ஆனர், ஷான் முன்ஷி கிட்ட இன்னும் கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் எக்ஸ்பர்ட் BS மனோஜை விசாரிக்கணும். எஸ், ப்ரொசீட். ஜெசிகாவை சுட்டதுக்கு பிறகு அங்கிருந்து தப்பிச்சு போன மனு சர்மா தன்னோட துப்பாக்கியை ஒரு இடத்துல புதைச்சு வச்சாரு. பின்னாடி போலீஸ் விசாரணையில அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த துப்பாக்கியில இருந்து வந்த புல்லட் தான் ஜெசிகாவோட உடல்ல இருந்ததுங்கிறத ப்ரூவ் பண்ணி ஆகணும். சம்பவம் நடந்த அன்னைக்கு 2 புல்லட் சுடப்பட்டுச்சு. ஒன்னு மேல பார்த்து சுட்ட குண்டு, இன்னொன்னு ஜெசிகாவை நோக்கி சுட்டது. அது பற்றிய விசாரணைக்காக பேலிஸ்டிக் எக்ஸ்பர்ட் PS மனோஜா விசாரிக்கப்பட்டார். யுவர் ஆனர், இந்த கேஸ்ல இருக்க முக்கியமான பிரைமரி எவிடன்ஸ் மனு சர்மா துப்பாக்கியில இருந்து வந்ததா சொல்லப்படுற குண்டுகள். அதை பத்தின ரிப்போர்ட் உங்க முன்னாடி இருக்கு. இந்த ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறது இவர் தான், பிளாஸ்டிக் எக்ஸ்பர்ட் BS மனோஜா. சொல்லுங்க மிஸ்டர், ரிப்போர்ட் படி சுடப்பட்ட 2 புல்லட்டும் மனு சர்மாவோட துப்பாக்கியில இருந்து தான் வந்துச்சா? இல்ல சார், நான் என்னோட ரிப்போர்ட்ல கிளியரா சொல்லியிருக்கேன். ரூஃப் நோக்கி சுடப்பட்ட குண்டு தான் மனு சர்மா துப்பாக்கியில இருந்து வந்திருக்கு. ஜெசிகாவை சுட்ட புல்லட் மனு சர்மா துப்பாக்கியில இருந்து வரல. இதை கேட்ட ஒட்டுமொத்த கோர்ட்டும் அதிர்ச்சி ஆச்சு. மனு சர்மா தண்டிக்கப்படுவார்னு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் இல்லாம போச்சு. அப்போ இன்னொரு துப்பாக்கியில இருந்து சுடப்பட்ட குண்டு தான் ஜெசிகா சாவுக்கு காரணமா இருக்கு. எஸ், எக்ஸாக்ட்லி. யுவர் ஆனர், உண்மையாவே ஜெசிகாவை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்க ஷயன் மன்ஷியை விசாரிக்கணும். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் ஷயன் மன்ஷி, ஜெசிகாவை ஷூட் பண்ணது மனு சர்மா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஜெசிகாவை ஷூட் பண்ணது யாரு? மனு சர்மா துப்பாக்கியில இருந்து வந்த புல்லட் ரூஃப்ல இருக்குது. இப்ப ஜெசிகா பாடியில இருந்து எடுக்கப்பட்ட புல்லட் யாரோடது? ஹூ கில்டு ஜெசிகா? சார், அன்னைக்கு 2 பேர் கையில துப்பாக்கி இருந்தது. 2 பேரா? ஆமா. ஒருத்தன் குள்ளமா இருந்தான், அவன் தான் ரூஃப் நோக்கி சுட்டான். இன்னொருத்தனும் உயரமா இருந்தான், அவன் தான் ஜெசிகாவை சுட்டான். குள்ளமா இருந்த அந்த நபர் இங்க நிக்கிற மனு சர்மா மாதிரி இருந்தாரா? ஆமா சார். யுவர் ஆனர், இது மூலமா தெளிவா தெரிகிற ஒரு விஷயம், ஜெசிகாவை சுட்டது வேற ஒரு நபர்.
போலீஸால அவரை பிடிக்க முடியல, அதனால என்னோட கிளைண்ட் மனு சர்மாவை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஷயன் முன்ஷியோட இந்த தியரி, பேலஸ்டிக் ரிப்போர்ட்ல இருக்கிற மாறுபட்ட தகவல், இது எல்லாம் சேர்ந்து இந்த கேஸை மேலும் சிக்கலாக்கிச்சு. இப்படி இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஜெசிகா கொல்லப்பட்ட அடுத்த 6 மாசத்துல அவங்களோட அம்மா இறந்துட்டாங்க. இருந்தாலும் சப்ரீனாவும் அவங்களோட அப்பாவும் எப்படியாவது நீதி கிடைச்சிரும்னு நம்பிட்டு இருந்தாங்க. விசாரணை நடக்க நடக்க அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருந்தது. 2006 பிப்ரவரி மாசம் சரியான ஆதாரம் இல்லாத காரணத்தால ஜெசிகா கொலை வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் விடுவிக்கப்பட்டாங்க. 300 பேருக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலைக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டாங்க. நம்மளோட சட்டமும் அரசியலும் எப்படி வேலை செய்யுதுன்னு இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு மேல போராட எதுவும் இல்லைன்னு நம்பிக்கை இழந்து போனாங்க சப்ரீனா. 2006 ஏப்ரல்ல ஜெசிகாவோட அப்பா ஸ்ட்ரோக்ஸ் வந்து இறந்து போனாரு. எல்லாமே இருண்டு போச்சு. ஒரு துளி வெளிச்சம் கூட இல்லாம மொத்தமா இருட்டா இருந்தது. ஆனா இந்த இருள் நிரந்தரம் கிடையாது. ஒரு சின்ன தீப்பொறி போதும் இந்த இருளை போக்க. அந்த தீப்பொறி உருவாச்சு. ஜெசிகா லால் கொலை வழக்கை விசாரித்த செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. அதன்படி போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் நிரபராதிகள் என்று கூறி அவர்களை விடுதலை செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து பல சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். துளசி, என்ன டிவியவே பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எந்திரி. மணி 10 ஆயிடுச்சு. தூங்க வேணாமா? இல்லம்மா, என்னால தூங்க முடியாது. என்னது? எனக்கு வேலை இருக்கு. நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். என்னது, ஆபீஸ் போறியா? துளசி அவளோட போன் எடுத்துட்டு யாருக்கோ போன் பண்ணா. அஜித், போன் எடுக்க இவ்வளவு நேரமா? ஆமா, தூங்கிட்டேன். என்ன விஷயம்? உடனே கிளம்பி ஆபீஸ் வா, ஒரு மீட்டிங் இருக்கு. இந்த நேரத்துல என்ன மீட்டிங்? நாளைக்கு பாத்துக்கலாம். நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல இருப்பேன். சரி, எதுக்குன்னு சொல்லு. இட்ஸ் டைம் ஃபார் தி ஆபரேஷன். செஷன்ஸ் கோர்ட்ல மனு சர்மா உட்பட குற்றம் சாட்டப்பட்ட எல்லாருமே ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க. 6 வருஷமா நீதிக்காக நடந்த போராட்டம் தோல்வியில முடிஞ்சது. இந்த 6 வருஷத்துல ஜெசிகாவோட குடும்பமே சதஞ்சு போயிருச்சு. இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய சிஸ்டமுக்கு எதிராக தனி ஆளா நின்று போராடுறது சாதாரண விஷயம் இல்லை. சப்ரீனா தன்னோட எல்லா நம்பிக்கையையும் இழந்தாங்க. இரவு 11 மணி. டெஹல்கா மேகசின் ஆஃபீஸில் 3 பேரும் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாங்க. துளசி, நீ சொல்ற மாதிரி ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் வேணும். அஜித், நாளைக்கு காலையிலேயே கேஸ் டீடைல்ஸ், விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம கையில கிடைச்சிருக்கும். அடுத்த 1 வாரத்துல ஷேடோயிங்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத முடிவு பண்ணணும். சரி, நம்மளோட முதல் டார்கெட் யாரு? ஷயன் மன்சி. மனு சர்மாவை ரிலீஸ் பண்ணி வழங்கப்பட்ட தீர்ப்புல யாருக்குமே உடன்பாடு இல்லை. எல்லாரும் அவங்க பங்குக்கு கோபத்தை காட்டினாங்க, எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க. செஷன்ஸ் கோர்ட்டோட தீர்ப்புக்கு பிறகு போலீஸ் அவங்க சார்பில் ஹை கோர்ட்ல மேல் முறையீடு பண்ண தயாராயிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் டெஹல்காங்கிற மேகசின் இதுல இருக்கிற உண்மையை தங்களோட ஸ்டைல்ல வெளிக்கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அடுத்த சில வாரங்கள்ல ஸ்பை கேமராவோட ஷயன் முன்ஷியை தேடி போனாங்க. ஷயன் முன்ஷி ஒரு ஆக்டருங்கிறதால அதை மையமா வச்சு அவர்கிட்ட இருந்து உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஹலோ ஷயன், நானா துளசி உங்ககிட்ட போன்ல பேசியிருந்தேனே. ஓ எஸ், ப்ளீஸ் கம் இன். இவர் மிஸ்டர் ஆண்டர்சன், casting manager, all the way from Hollywood. வெல்கம் மிஸ்டர் ஆண்டர்சன். Hello Mr. Shayan Munshi, is that right? I hope I didn't mispronounce your name. Absolutely, it's correct. Well, great. ஷயன், இது ஒரு bilingual ப்ராஜெக்ட். நான் இப்போ உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்றேன். உங்களுக்கு ஓகேனா ஸ்கிரிப்டை கொடுக்குறேன். எஸ் ஷூர். துளசி அடுத்த சில நிமிஷத்துக்கு ஒரு போலியா ரெடி பண்ணப்பட்ட கதையோட அவுட்லைனை சொன்னாங்க. அதை ரொம்ப ஆர்வமா கேட்டாரு ஷயன் முன்ஷி. துளசி, எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட லீட் ரோல் யார் பண்றது? டாம் க்ரூஸ். Is that right, Anderson? Oh yes, he just confirmed. He loved the story. Great. எஸ் ஷயன்,
டாம் க்ரூஸுக்கு இந்தியன் ஆக்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணணும்ன்றது ரொம்ப ஆசை. மிஷன் இம்பாசிபிள் 3ல அது நடக்காம போயிருச்சு. ஸ்கிரிப்டும் ஒத்து வரல. சோ அடுத்த பார்ட்ல இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண போறதா கேள்விப்பட்டோம். சோ அதுக்கு முன்னாடியே நாம முந்திக்கிட்டோம். ஓ நைஸ். Anderson, Cheyenne is okay with the story, so we can share the scripts, right? Oh yes, Tulasi. Sure. One second. Before that, could you please check about Hindi because... Oh no, sorry Anderson. I completely forgot. Really sorry. It's okay, no problem. என்னாச்சு துளசி? எனி ப்ராப்ளம்? இல்ல, ப்ராப்ளம் ஒன்றும் இல்ல. இந்த ஸ்கிரிப்டுக்கு ஹிந்தி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்லா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எனக்கு தான் ஹிந்தி நல்லாவே தெரியுமே. ரியலி? ஆமாம், டெல்லி ஹிந்தி, மகாராஷ்டிரா ஹிந்தி, மும்பை, இப்படி எல்லா ஸ்லாங்கும் எனக்கு தெரியும். ஓகே, இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். இருந்தாலும் ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்பட்டதால கேட்குறேன். ஜெசிகா கேஸ்ல நீங்க தான் பிரைமரி விட்னஸா இருந்தீங்க. உங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னதா கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாம மீடியாலையும் பெரிய இஷ்யூவா பேசினாங்க. சோ ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்டேன். துளசி, ஆண்டர்சனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், உங்களுக்குமா தெரியாது? நம்ம நாட்டில் அரசியலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பவரும் எவ்வளோ பெருசுன்னு. அப்போ உங்களை யாரும் மிரட்டுறாங்கன்னு சொல்றீங்களா? யாரோ என்ன யாரோ, மனு சர்மாவோட அப்பா காங்கிரஸ் மினிஸ்டர். அரசியல் பலமும் இருக்கு, ஆள் பலமும் இருக்கு. என் முன்னாடி 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று, அவங்க கொடுக்குற 1 கோடி ரூபாயை வாங்கிட்டு கோர்ட்டில் மாற்றி சொல்லணும், இல்லைன்னா உயிரை விடணும். இப்படி இருக்கும்போது என்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால தான் கோர்ட்டில் உண்மையை சொல்லாமல் அவங்க சொல்லி கொடுத்த கதையை சொன்னேன். இவ்வளோ கிளாரிஃபிகேஷன் போதுமா? இல்ல இல்ல, இதுவே போதும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். ஹிந்தில 2-3 டயலாக்ஸ் பேசி காட்டுங்களேன். அங்க பேசின எல்லாமே ஸ்பை கேமரா மூலமா ரெக்கார்ட் செய்யப்பட்டுச்சு. அதன் பிறகு ஷயன் ரொம்ப அழகா ஹிந்தியில பேசி காட்டினாரு. இதே போல மற்ற 2 விட்னஸுக்கும் ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணாங்க. அதுலயும் அவங்க சொன்ன போலி சாட்சி வெளியே வந்துச்சு. சிவதாஸ், இவரு டேமரின் ரெஸ்டாரண்ட்ல எலக்ட்ரீஷியனா வேலை பார்த்தாரு. இவரு பணம் வாங்கிட்டு வாக்குமூலத்தை மாத்தி சொல்ல சொல்லி மிரட்டப்பட்டிருக்காரு. அதே போல கரண் ராஜ்புட், இவரும் தன்னோட வாக்குமூலத்தை மாத்தி சொல்றதுக்காக 25 லட்சம் வாங்கியிருக்காரு. ஆனா இந்த ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணும்போது அவர் உயிரோட இல்லை. அவரோட தங்கச்சி பையனான ஜிதேந்தர் ராஜ் அந்த ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டரா வேலை பார்த்தாரு. அவர் தான் கரண் ராஜ்புட் வாங்கின 25 லட்சத்தை பத்தின தகவலை சொன்னாரு. இந்த ஸ்டிங் ஆபரேஷன் மொத்தம் 3 மாசம் நடந்துச்சு. டெஹல்காம் மேகசின் நடத்தின இந்த ஸ்டிங் ஆபரேஷன் ஸ்டார் நியூஸ் சேனல்ல வெளியிடப்பட்டது. இதை பார்த்த எல்லாருமே அதிர்ச்சி ஆனாங்க. பல இடத்துல இதுக்கான எதிர்ப்பு கிளம்பியது. செஷன்ஸ் கோர்ட்டோட தீர்ப்புக்கு பிறகு போலீஸ் ஹைகோர்ட்ல மேல்முறையீடு பண்ணுவதற்கான வேலைகள்ல இருந்தாங்க. இந்த ஸ்டிங் ஆபரேஷன் அதுக்கும் சப்போர்ட்டா இருந்துச்சு. இந்த விஷயத்தை மேலும் பெருசாக்கும் வகையில என்டிடிவியும் உள்ள வந்தாங்க. இந்த கேஸ்ல மிக முக்கியமான பங்கு வகிச்சவங்க என்டிடிவில இருந்த சோனியா சிங். என் கூட வேலை பார்த்த எல்லாருக்குமே இதுல இருக்கிற அநீதி புரிஞ்சது. ஜெசிகாவோட கொலைக்கும் சப்ரினாவோட போராட்டத்துக்கும் நியாயம் கிடைக்கணும்னு எல்லாருமே நினைச்சாங்க. இந்த இஷ்யூவை பிரசிடென்ட் கலாமோட கவனத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சோம். அவர் எந்த அரசியல் சார்பும் இல்லாதவரு. இதுக்காக ஒரு SMS கேம்பெயின் நடத்த முடிவு பண்ணோம். இப்படி ஒரு விஷயம் அதுவரை நடந்ததே இல்ல. ட்விட்டர் காலத்துக்கு முந்தின காலம் அது. இருந்தாலும் என்னுடைய பாஸ் ராதிகா ராய் உடனே சம்மதிச்சாங்க. ஆனா அதுக்கு சப்ரினாவோட பெர்மிஷன் வேணும் எனக்கு. தன்னோட குடும்பத்துல எல்லாரையும் இழந்து கிடைக்க வேண்டிய நியாயமும் கிடைக்காம எந்த நம்பிக்கையும் இல்லாம விரக்தியில இருந்தாங்க சப்ரினா. சப்ரினாவோட போன் ஒலிச்சுது. ஹலோ, யாரு? ஹலோ சப்ரினா, ஐம் சோனியா. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், என்டிடிவில ஒர்க் பண்றேன். ஜெசிகா சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இனி அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? போனை வைங்க. சப்ரினா மேம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றத கேளுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெசிகான்னு ஒரு SMS கேம்பெயின் பண்ண போறோம். அதுக்கு ஜஸ்டிஸா? அது இங்க இருக்குன்னு நம்புறீங்களா? என் அக்கா செத்து 6 வருஷம் ஆச்சு. அந்த சோகம் தாங்காம எங்க அம்மாவும் அப்பாவும் போயிட்டாங்க. எங்க குடும்பமே காணாம போயிடுச்சு. ஆனா இதுக்கு காரணமா இருக்கவ சந்தோஷமா வெளியே சுத்திட்டு இருக்கான். இந்த கோர்ட்டு, போலீஸ், தண்டனை இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு எந்த காலத்திலயும் உதவாது. சப்ரினா, ஏன் இவ்ளோ விரக்தியா பேசுறீங்க? கொஞ்சம் பாசிட்டிவா யோசிங்க. கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைக்கும். 6 வருஷமா பாசிட்டிவா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படியாவது நீதி கிடைக்கும்னு நம்பினேன். ஆனா இந்த 6 வருஷத்துல
என் குடும்பத்தோட சேர்த்து என் வாழ்க்கையையும் இழந்துட்டேன். ஒரு சராசரி பெண் அனுபவிக்கிற எதையுமே அனுபவிக்கல. காதல், கல்யாணம், குடும்பம் இப்படி எதுவுமே எனக்கு இல்ல. அதுக்காக அப்படியே விட்டு போறீங்களா? உங்களுக்காவது நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை தான் இல்ல, ஆனா உங்க அக்காவை நினைச்சு பாருங்க, வாழ்க்கையே இல்லாம பண்ணிருக்கானுங்க. அப்படி செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? உங்களுடைய கோபம், விரக்தி எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா இந்த தடவை நீங்க தனியா போராட போறது இல்ல. உங்க பின்னாடி கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க சப்ரீனா. ஸ்டிங் ஆபரேஷன் மூலமா வெளிவந்த உண்மைய பார்த்துட்டு எத்தனை மக்கள் கொதிச்சு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படியோ ஒரு வழியா சப்ரீனாவோட பர்மிஷனை வாங்கினேன். அடுத்த 10 நிமிஷத்துல SMS கேம்பெயினுக்கான அறிவிப்பை கொடுத்தோம். இதுவரை இப்படி நடந்ததே இல்லை. இது சக்சஸ் ஆகுமான்னு தெரியல. ஆனா சோனியா சிங்கோட இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியா மாறுச்சு. டெல்லியை தாண்டி பல பெருநகரங்கள்லையும் மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா இது வெறும் SMS கேம்பெயினோட மட்டும் நிக்கல, ஒரு கேண்டில் லைட் ரேலியா மாறுச்சு. இதை இனிஷியேட் பண்ணது யாருன்னு தெரியாது. ஆனா அதிகமான மக்கள் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெசிகாங்கிற போஸ்டரோட வீதிக்கு வந்து போராடினாங்க. இந்த ரேலி பல பெயர்கள்ல பல ஊர்கள்ல நடந்துச்சு. யாரோ ஒரு தெரியாத பொண்ணுக்காக ஏன் இத்தனை மக்கள் வீதிக்கு வந்து போராடணும்? இது தனிப்பட்ட கொலை வழக்கா இருந்திருந்தா இந்த அளவுக்கு கோபம் வெளிப்பட்டிருக்காது. இதுக்கு பின்னாடி அதிகார திமிர் இருந்தது. அதிகாரத்தை தவறா பயன்படுத்தலாங்கிற மெத்தனம் இருந்தது. பணம் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாங்கிற எண்ணம் ஒளிஞ்சிருந்தது. இது எல்லாத்தையும் பொய்யாக்கத்தான் இத்தனை மக்களும் வீதிக்கு வந்தாங்க. இது மிகப்பெரிய அரசியல் அதிர்வலைகளை உருவாக்கிச்சு. வினோத் சர்மாக்கு காங்கிரஸ் கட்சி மேலிடத்திலிருந்து அழுத்தம் உருவாச்சு. வினோத் சர்மா? ஆமா, நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. கட்சி மேலிடத்துல இருந்து உங்களை ரிசைன் பண்ண சொல்றாங்க. நாளை காலையிலக்குள்ள ரிசைன் பண்ணுங்க. சரி. இன்னொரு பர்சனல் அட்வைஸ், எதுவும் பிரச்சனை பண்ணாம நல்லபடியா இந்த கேஸை முடிங்க. நாம பின்னாடி பார்த்துக்கலாம். மக்கள் மத்தியிலையும் மீடியா மத்தியிலையும் உருவான கொந்தளிப்பை பார்த்த சுப்ரீம் கோர்ட் தானாக முன்வந்து இந்த கேஸை மறுபடியும் விசாரிக்கணும்னு டெல்லி ஹைகோர்ட்டுக்கு ஆர்டர் போட்டாங்க. அதன்படி ஜெசிகாவோட மர்டர் கேஸ் மறுபடியும் ஓபன் செய்யப்பட்டது. விசாரணை மறுபடியும் ஆரம்பமாச்சு. துளசி, ஆண்டர்சனுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும். இதனால நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எஸ், கண்டிப்பா. இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒவ்வொருத்தரும் பவர்ஃபுல்லான ஆட்கள். அவங்கள எதிர்த்து என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆட்களால் எதுவும் பண்ண முடியாது. போலீஸ் மட்டும் என்ன ரொம்ப நியாயமாக வேலை செஞ்சாங்க. முதல்ல அவங்க பண்ணது பீனா ரமணி மேலே கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதனால் ஜெசிகா கேஸ்க்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. இங்கே எல்லாமே அவங்க சொல்கிறபடி தான் நடக்கும். அவங்கண்ணா அரசியல் அதிகாரம் உள்ளவங்க. இந்த கேஸை பொறுத்தவரை மனு சர்மா, அவங்களோட அப்பா வினோத் சர்மா. யுவரான, இந்த ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணது ஒரு பிரைவேட் நியூஸ் சேனல். இதுல இருக்கிறது இங்க நிக்கிற மிஸ்டர் ஷேன் தான். இது நீங்க தானே? ஆமா. சரி, சொல்லுங்க, எதுக்காக போலீஸ்ல நீங்க கொடுத்த வாக்குமூலத்தை மாத்தி செஷன் கோர்ட்ல வேற ஒரு கதையை சொன்னீங்க? அதாவது அந்த டூ கன் தியரி. அந்த காரணத்தை தான் இந்த வீடியோல பார்த்துருப்பீங்களே. இன்னொரு தடவை சொல்றதுல என்ன ஆக போகுது சொல்லுங்க. மனு சர்மாவோட ஆட்கள் என்னை மிரட்டினாங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் சொல்லலைன்னா என்னையும் என் குடும்பத்தையும் கொன்றுவேன்னு மிரட்டினாங்க. அதனால அவங்க கொடுத்த பணத்தை வாங்கி உண்மையை மறைச்சேன். யுவர் ஆனர், இந்த கேஸ்ல போலீஸ்க்கு இருந்த மிகப்பெரிய கஷ்டம் மர்டர் வெப்பன் கிடைக்காம போனதுதான். இருந்தாலும் மனு சர்மாவோட துப்பாக்கியோட புல்லட்டை எவிடன்ஸ் கொடுத்தாலும் அதுலயும் பிளாஸ்டிக் எக்ஸ்பர்ட்ஸ பொய் சொல்ல வச்சு அந்த எவிடன்ஸையும் டைலூட் பண்ணிட்டாங்க. உங்க முன்னாடி இருக்கிறது அது சம்பந்தமான ரிப்போர்ட் தான். 2 புல்லட்டுமே மனு சர்மாவோட துப்பாக்கியில இருந்து தான் வந்திருக்கு. இதே போல தங்களோட வாக்குமூலத்தை மாத்தி சொன்ன எல்லா சாட்சிகள்கிட்ட இருந்தும் உண்மை என்னன்னு வெளிக்கொண்டு வந்தாங்க. கேஸ் போக போக மனு சர்மாக்கு எதிரான குற்றச்சாட்டு பலமாயிட்டே வந்தது. யுவர் ஆனர், நாம கேட்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது போலீஸ் விசாரணையின் போது மனு சர்மா சொன்ன உண்மைகள். சொல்லு, எதுக்காக ஜெசிகாவை சுட்ட? நீ அமைதியா இருக்கிறதால எதுவும் மாற போறதில்ல. நீ எவ்வளவு சீக்கிரம் சொல்றியோ அவ்வளோ நல்லது உனக்கு. இதுல இருந்து தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. நீ ஜெசிகாவை ஷூட் பண்ணதை பார்த்த 300 ஐ விட்னஸ் இருக்காங்க, புரியுதா? சார், இது நான் வேணும்னு பண்ணல. அவளை மிரட்டணும்னு தான் நினைச்சேன். அதனால தான் முதல் புல்லட்டை மேலே நோக்கி சுட்டேன். சரி, அடுத்த புல்லட்டை எதுக்கு அவ மேல சுட்ட? இல்லை சார், நான் அவளை சுடலை. அவளோட காதில் இருந்து 2 இன்ச் தள்ளி தான் நான் எய்ம் பண்ணேன். 2 இன்ச் தள்ளியா? நீ கண்ணாடி போடுவல? ஆமா. அன்னைக்கு நைட் கண்ணாடி போட்டிருந்தியா? இல்லை சார். சார், என்னையா
உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. அப்புறமா வர சொல்லு. இல்லை சார், இப்போவே பார்க்கணுன்னு சொல்கிறாரு. தம்பி, நீ எதுவும் வாயை திறக்காத. இன்ஸ்பெக்டர் கிட்ட எதுவும் சொல்லாத. யுவர் ஆனர், இந்த எவிடன்ஸை கூட அழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கடுமையான முயற்சிக்கு பிறகு இதை ரெக்கவர் பண்ணி உங்க முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. சோ மனு சர்மா கொலை மட்டும் பண்ணல, அதை மறைக்கிறதுக்காக எவிடன்ஸை அழிக்க முயற்சி பண்ணிருக்காரு, சாட்சிகளை கலைச்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் தகுந்த தண்டனை வழங்குவது மூலமா தான் மக்களுக்கு நீதித்துறை மேல நம்பிக்கை வரும். என்னதான் எல்லாமே மனு சர்மாக்கு எதிராக இருந்தாலும் இந்த முறை அவரை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறது இந்தியாவோட பெஸ்ட் லாயர் ராம்ஜெத் மலானி. அவரோட கேள்விகள், சாட்சிகளை விசாரிக்கிற விதம், இது எல்லாமே அவங்கள பயமுறுத்துற விதமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 9 மாசம் நடந்த கேஸ்ல டிசம்பர் 2006 தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அதன்படி 9 பேருக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. முதல் குற்றவாளியான மனு சர்மாக்கு ஆயுள் தண்டனையோட சேர்த்து 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. விகாஸ் யாதவ், அமர்தீப் சிங், இந்த 2 பேருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கூடவே 3,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த வெற்றி சப்ரினாவுக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் கிடைச்ச வெற்றியா பார்க்கப்பட்டுச்சு. என்னோட அக்கா ஜெசிகாக்கு சரியான நீதி கிடைச்சிருக்கு. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இது எனக்கு பெரிய மன நிம்மதியை கொடுத்துருக்கு. இங்க நீதி பெறுவது சாத்தியம்தான்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. இத்தனை வருஷமா என் கூட சேர்ந்து போராடின எல்லாத்துக்கும் கிடைச்ச வெற்றி இது. இதுக்கு அடுத்து உங்க செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? தொடர்ந்து நீதிக்காக போராடுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? அதை பத்தி எனக்கு தெரியல. என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு எனக்கு எந்த திட்டமும் இல்லை. இத்தனை வருஷமா இதிலே ஓடிடுச்சு. இனிதான் மற்ற விஷயத்தை பத்தி யோசிக்கணும். ஹைகோர்ட்ல ஃபாஸ்ட் ட்ராக் முறைப்படி இந்த கேஸ் சீக்கிரமா விசாரித்து முடிக்கப்பட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க மனு சர்மா தரப்பினர். இது பத்தி சுப்ரீம் கோர்ட்ல ராம்ஜெத் மலானி சொன்னது என்னன்னா, யுவர் ஆனர், இந்த கேஸ்ல மீடியாவோட அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஹைகோர்ட் மீடியாவோட தாக்கத்துக்கு உட்பட்டு அதன்படி செயல்பட்டிருக்கு. இதில் சரியான விசாரணை நடைபெறல. எனவே மனு சர்மாவுக்கு வழங்கப்பட்ட இந்த தண்டனையை ரத்து செய்யணும். மிஸ்டர் மலானி, நீங்கள் சொல்கிற மாதிரி மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இந்த கேஸில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதனால் இந்த கேஸுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. எல்லாமே சரியான முறைப்படி தான் நடந்திருக்குது. மனு சர்மா தான் குற்றவாளிங்கிறதுக்கு சரியான ஆதாரமும் இருக்குது. அதனால் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு செல்லுபடியாகும். மனு சர்மாக்கு வழங்கிய தண்டனை சரியானது தான்னு இந்த கோர்ட்டும் முடிவு பண்ணுது. 2006 ஹைகோர்ட் தீர்ப்புக்கு பிறகு மனு சர்மா ஜெயிலில் அடைக்கப்பட்டார். அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன போதும் ஹைகோர்ட்டோட தீர்ப்பு செல்லும்னு சொல்லிட்டாங்க. இதனால மனு சர்மாவோட ஆயுள் தண்டனை உறுதியாயிருச்சு. சரி, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம். ஆனா பணத்தையும் அதிகாரத்தையும் தவறா பயன்படுத்துறவங்க கடைசி வரை அதையே தான் செய்வாங்க. ரொம்ப ரேரா தான் மனம் திருந்தி வாழ்வாங்க. மனு சர்மா ஜெயிலுக்கு போன பிறகு என்னாச்சு? அங்க அவரோட தண்டனை காலம் எப்படி இருந்துச்சு? இது அவருக்கு கிடைச்ச உண்மையான சரியான தண்டனை தானா? சப்ரீனாவோட மன்னிப்பு எதை வெளிப்படுத்துது? இது போன்ற இன்னும் பல தகவல்களை அடுத்து வரும் எபிசோட்ஸ்ல விரிவா பார்க்கலாம். மனு சர்மாவுக்கு 2006 தண்டனை கிடைச்சது. அதை தொடர்ந்து 2011 சுப்ரீம் கோர்ட் அந்த தண்டனையை குறைக்க முடியாதுன்னு உறுதியா சொன்ன பிறகுதான் அவங்களோட கோர்ட் நடவடிக்கை முடிவுக்கு வந்தது. சரி, இனி நல்ல முறையில இந்த சிறையில இருந்து எப்படி வெளிவரலான்னு யோசிச்சாங்க. அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, ஜெயிலில் அவரோட பிஹேவியர். நன்னடத்தை காரணமா தண்டனை கைதிகள் தங்களோட தண்டனை காலம் முடியறதுக்கு முன்னாடியே வெளியே ரிலீஸ் ஆவாங்க. ஆனா அதுவும் எல்லா குற்றத்துக்கும் அப்ளை ஆகாது. அது மட்டும் இல்லாம அந்த கைதி மனரீதியா எந்த பிரச்சனையும் இல்லாதவரா இருக்கணும். அவரால் வெளி உலகில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற நிலை இருக்கணும். மனு சர்மா ஜெயிலில் நல்ல விதமா நடந்துக்கிறாரு. ஜெயிலில் இருக்கிற எல்லா கைதிகளுக்கும் வேலை கொடுக்குற மாதிரி அவருக்கும் வேலை கொடுக்குறாங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நல்லபடியா செய்தாரு மனு சர்மா. அது மட்டும் இல்லாம அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த திஹார் ஜெயில் ஃபேக்டரியோட லாபமும் இவரோட சில திட்டங்கள் மூலமா அதிகரிச்சுது. ஃபேக்டரியோட டர்ன் ஓவர் 1 கோடியிலிருந்து 32 கோடியா அதிகரிச்சுது. வெறும் 70 ஒர்க்கர்ஸ் மட்டும் இருந்த இடத்துல 600 ஒர்க்கர்ஸா அதிகரிச்சுது. மனு சர்மாவோட இந்த நல்ல நடத்தை ஜெயிலுக்குள்ள அவருக்கு இருந்த இமேஜை மாத்துச்சு. ஆரம்பத்தில் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது மற்ற கைதிகள் மூலமா சில பிரச்சனைகள் உருவாயிருக்கு. பொதுவாக எந்த ஒரு ஜெயிலாக இருந்தாலும் அந்த ஜெயிலுக்குள்ளேயும் டான் ரேஞ்சில் ஒரு கைதி இருப்பான். மனு சர்மாக்கு பல பேர்கிட்ட இருந்து பல வகையான தொந்தரவுகள் வந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து தான் இன்னைக்கு ஒரு நல்ல நடத்தை கொண்ட கைதியாக மாறி இருக்காரு. ஜெயிலில் இருக்கும்போது மனு சர்மா ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தார். அது மூலமாக குழந்தைகளுக்கான கல்வி, கேன்சர் விழிப்புணர்வு,
ஜெயில் கைதிகளோட மறுவாழ்வு போன்ற பல நல்ல காரியங்களை செய்திருக்காரு. 2011 வரை ஜெயில் கைதிகளோட குழந்தைகள் 130 பேருக்கு இந்த ட்ரஸ்ட் மூலமா உதவி கிடைச்சிருக்கு. அவரோட இந்த தண்டனை காலத்துல 4 முறை அவருக்கு பரோல் கொடுக்கப்பட்டுச்சு. முதல் முறை 2009 நவம்பர்ல 30 நாள் பரோல் கொடுத்தாங்க. அவரோட பாட்டிக்கு இறுதி சடங்கு செய்வதற்கும் தன்னோட அம்மா உடல்நிலை சரியில்லை, சில குடும்ப வேலைகளை கவனிக்க வேண்டியிருக்குன்னு பல்வேறு காரணங்களுக்காக அவருக்கு இந்த 30 நாள் பரோல் கொடுத்தாங்க. இது மீடியா மத்தியிலையும் பெரிய எதிர்ப்பை உருவாக்கிச்சு. அதனால அந்த பரோலை 30 நாளுக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணாங்க. மனு சர்மா மறுபடியும் ஜெயிலுக்கு திரும்பினாரு. ஜெயிலுக்குள்ள மனு சர்மாவோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் திருந்துட்டு இருக்காருங்கிற ஒரு உணர்வு உருவாகும். அப்படி இருந்தும் ஏன் இத்தனை எதிர்ப்புகள் வருது? இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நவம்பர் 2009 மனு சர்மா பரோலில் இருந்த ஒரு நாள் நைட் ஒரு பெரிய ஹோட்டலில் நடந்த பார்ட்டிக்கு போனார். எஸ், நைட் பார்ட்டி. பார்ட்டி மியூசிக் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் உற்சாகமாக ஆடிட்டு இருக்காங்க. மனு, இங்கே வா. இந்த இடம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குடா. எத்தனை நாளாச்சு இப்படி பார்ட்டிக்கெலாம் வந்து. அதுக்கு தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீ அடிக்கடி பரோலுக்கு ஒரு காரணம் சொல்லி இங்கே வந்துடலாம். ஆமாம், ஆனால் அதுக்கு சரியான காரணத்தை சொல்லணுமே. அது உங்கள் அப்பா பார்த்துப்பாரு, கவலைப்படாது. சரி சரி, ஆடலாம் வா. உனக்கு எது பிடிச்சிருக்கு நீயே சூஸ் பண்ண. அப்போ அங்கே நடந்த ஒரு பிரச்சனையில் மனு சர்மாக்கும் இன்னொருத்தருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. மனு சர்மா வாக்குவாதம் பண்ண அந்த நபர் டெல்லி கமிஷனரோட பையன். இந்த நைட் பார்ட்டியில் நடந்த சம்பவம் மீடியாவில் பெரிய இஷ்யூவாக பேசப்பட்டுச்சு. இது தெரிஞ்ச சப்ரீனா ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. எப்படி பரோல்ல வந்த ஒரு கைதி பார்ட்டிக்கு இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு? அவரோட பார்ட்டிக்கு இறுதி சடங்கு பண்ணணும்னு வந்தாரு. அப்புறம் அவரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அம்மா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி அவர் அடிக்கடி 30 நாள் பரோல்ல வந்தா அவருக்கு கொடுத்த தண்டனைக்கு என்ன அர்த்தம்? ஆயுள் தண்டனை கைதி விகாஸ் யாதவ் அவனோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போலீஸ் கண்டிப்போட தான் வந்தான். அதுவும் ஒரு சில மணி நேரத்துக்கு தான் பரோல் கொடுத்தாங்க. அதே மாதிரி மனு சர்மாவுக்கும் கட்டுப்பாடு விதிக்கிறதுல என்ன பிரச்சனை? சப்ரீனாவோட சேர்ந்து ஒட்டுமொத்த மீடியா மற்றும் அரசியல் வட்டாரத்தில் இருந்து ஒரு பேசு பொருளாக மாறின உடனே அவரோட பரோல் கேன்சல் செய்யப்பட்டது. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அபேக்ஸ் கோர்ட்டில் இவரோட பரோலுக்கு அனுமதி கொடுக்கல. இருந்தாலும் அவருக்கு பரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. மனு சர்மா மறுபடியும் ஜெயிலுக்கு போக தயாரானார். மனு, ஏற்கனவே நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அதனால எனக்கு ஏற்பட்ட கெட்ட பெயரை இன்னும் என்னால மாற்ற முடியல. 10 வருஷம் ஆச்சு, இன்னும் நீ கொஞ்சம் கூட மாறல. உன்னை நான் நல்லவனா ஒழுக்கமா வாழுன்னு சொல்லல, இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம பாத்துக்கன்னு தானே சொல்றேன். இனி இந்த மாதிரி 30 நாள் பரோல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்காத. நம்ம லாயர் சொல்றத கேட்டு ஒழுங்கா நடந்துக்க. இதுக்கு பிறகுதான் அவரோட சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டு அது மூலமா நல்ல விஷயங்களை செய்திருக்காரு மனு சர்மா. மனு சர்மாவோட அடுத்த பரோல் நவம்பர் 2011 வந்துச்சு. தன்னோட தம்பி கல்யாணத்துக்காக கொடுக்கப்பட்டுச்சு. இந்த முறை 30 நாள்லாம் இல்லை, 5 நாள் தான். அதுவும் பல கட்டுப்பாடுகளோடு கொடுக்கப்பட்டுச்சு. அவர் குறிப்பிட்ட ஊர்களுக்கு மட்டும்தான் பயணிக்க முடியும். நைட் கிளப்புக்கெல்லாம் போக முடியாது. மனு சர்மா ஹியூமன் ரைட்ஸில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படித்தார். அதுக்காக 2013 9 நாட்களும் 2014 30 நாட்களும் பரோல் கொடுத்தாங்க. 2009 நடந்த பரோல் கேன்சலுக்கு பிறகுதான் அவரோட நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டதா கருதப்படுது. அதன் பிறகுதான் படிக்கிறாரு, ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாரு, திகார் ஃபேக்டரியோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. இந்த நிலையில் அவரோட இந்த நன்னடத்தையை காரணமாக காட்டி 2017 ஓப்பன் பிரிசனுக்கு மாற்றப்படுறாரு. ஓப்பன் பிரிசனுங்கிறது கைதிகள் ஜெயிலிருந்து வெளியே போக முடியும், தங்களுக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கிட்டு அந்த வேலைக்கு போக முடியும். கிட்டத்தட்ட ஒரு சராசரி வாழ்க்கை வாழற மாதிரி அவங்களுக்கு குறைவான கண்காணிப்பு தான் இருக்கும். இந்த நேரத்தில் தான் 2018 ஏப்ரல் மாதம் திகார் ஜெயில் வெல்ஃபேர் போர்டில் இருந்து சப்ரீனாக்கு லெட்டர் போகுது. எந்த பேசிஸ்ல இவ்ளோ ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அவனுக்கு? குட் பிஹேவியராம். ஜெயிலில் அவனோட பிஹேவியர் நல்ல விதமாக இருந்துச்சான். அது மட்டும் இல்லை, அவனால தான் திஹார் ஜெயில் ஃபேக்டரியோட லாபம் அதிகரிச்சிருச்சான். பல பேருக்கு வேலை கிடைச்சதான். சரி சப்ரீனா, எது வேணாலும் இருக்கட்டும். அவனை நீ எதுக்கு மன்னிக்கிறேங்கிற? சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு, என்ன ஹெல்ப்? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டயர்டா இருக்கு. போகும்போது லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு போறியா? ஜெயில் ஆஃபீஷியல்ஸ்க்கு நான் எழுதின லெட்டர். அது பண்றேன். நீ முதல்ல உன்னோட இந்த முடிவுக்கான காரணத்தை சொல்லு. மீரா, உனக்கே தெரியும்,
ஜெசிகா என்னோட அக்கா மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கூட. இன்னைக்கு என் கூட அவளும் இல்ல, என் அம்மா அப்பா யாருமே இல்ல. இந்த நேரத்துலயும் அவ மேல கோபத்தோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இருக்குதான்னு எனக்கு தெரியல. சப்ரீனா, இது அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை. அதை அவன் முழுசா அனுபவிக்கட்டுமே. அவன் உண்மையான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் அவனை நான் மன்னிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்காக தான். என்னால இது ரொம்ப காலத்துக்கு சுமக்க முடியல. அன்னைக்கு நைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மனசுக்குள்ள இருக்கிற பாரம் குறையவே இல்லை. அவனுக்கு தண்டனை கிடைக்கும் போது நிம்மதியா இருந்தது. ஆனா அது சரியான தண்டனை தானான்னு இன்னைக்கு நினைக்கும் போது மறுபடியும் எனக்குள்ள இருக்கிற பாரம் அதிகமாயிடுச்சு. ஒருவேளை தப்பா இருக்கலாம், அவன் உண்மையாலே திருந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை இதுல இருந்து டிட்டாச் பண்ணிக்க விரும்புறேன். சப்ரீனா, நீ சொல்றது எல்லாம் சரிதான். இருந்தாலும் ஒரு தடவை யோசிச்சு பாரு, இது ஜெசிகாக்கு கிடைச்ச நீதி. ஜெசிகாக்கு மட்டும் இல்ல மீரா, என் கூட சேர்ந்து போறான ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்ச நீதி. ஆனா எனக்கு இன்னைக்கு இந்த நீதியால கிடைக்கிற நிம்மதியை விட இதுல இருந்து வெளிவரது மூலமா கிடைக்கிற மன நிம்மதி தான் முக்கியம்னு தோணுது. உன்னோட இந்த முடிவுக்கு மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? தெரியும். ஒரு கொலைக்காரன் ஃப்ரீயா வெளியே போறதுக்கு காரணமா இருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மத்த குற்றவாளிகளுக்கும் வசதியா போச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் நான் அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு தான் இதை பண்றேன்னு கூட சொல்லுவாங்க. இத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. என் கவலை எல்லாம் என்னைக்கு நான் அந்த ஏப்ரல் 30, 1999 விட்டு கடந்து வரப்போறேங்கிறது மட்டும்தான். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த மன்னிப்பு. சப்ரீனாவோட இந்த முடிவுக்கு எதிர்பார்த்த மாதிரியே மீடியாலையும் மக்கள் மத்தியிலையும் பெரும் கொந்தளிப்பு உருவாச்சு. ஹலோ சப்ரீனா, வெல்கம் டு த ஷோ. உங்கள் அக்காவை கொண்ட மனு சர்மாவை எதுக்காக நீங்கள் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் வெளியே வர்றதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த சம்பவம் நடந்து 19 வருஷம் ஆயிடுச்சு. மனு சர்மாவும் 15 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டாரு. அவரோட நடத்த நல்ல விதமா மாறி இருக்கிறதா சொல்றாங்க. இத்தனை வருஷம் கழிச்சும் எனக்குள்ள இருக்கிற கோவம் அப்படியே வச்சுக்கிறத விட இதை இறக்கி வைக்கலான்னு நினைக்கிறேன். இனியாவது இது எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா வாழலான்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஒரு பெரிய சுமையா இருக்கு. அப்போ ஜெசிகாவுக்கு கிடைச்ச நீதி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கலையா? இன்னைக்கு உங்களால ஒரு கொலை குற்றவாளி ஜெயில இருந்து ஃப்ரீயா வெளியே போக போறாரு. இதுதான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குதா? அப்படி இல்ல, நான் சொல்றதுனால அவனை ரிலீஸ் பண்ண போறது இல்ல. ஏற்கனவே அவனுக்கு சாதகமா பல சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. என்னோட இந்த லெட்டர் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ், அவ்வளவுதான். நான் சொல்லிட்டேன்றதுக்காக இன்னைக்கு அவனை ரிலீஸ் பண்ண போறது இல்ல. ஓகே சப்ரீனா, தேங்க்யூ. நேர்களே, தன்னோட அக்காவை கொலை செய்தவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக சப்ரீனாக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எல்லாருமே சப்ரீனா மாதிரி இருக்க மாட்டாங்க. குறிப்பா நீலம் கட்டாரா. மனு சர்மாவோட ஏர்லி ரிலீஸ்க்கு இவங்க கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட கருத்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீலம் கட்டாராவோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யாரு, அவங்களுக்கும் ஜெசிகா லால் கொலை வழக்குக்கும் என்ன சம்பந்தங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நவம்பர் 2009 மனு சர்மா பரோல்ல வெளியே வந்தாரு. அப்ப தன்னோட கோவத்தை வெளிப்படுத்தின சப்ரீனா என்ன சொன்னாங்கன்னா, ஆயுள் தண்டனை கைதி விகாஸ் யாதவ் தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போலீஸ் கண்காணிப்போட தான் வந்தாரு. அதுவும் ஒரு சில மணி நேரம் தான் பரோல் கொடுத்தாங்க. அதே மாதிரி மனு சர்மாவுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுல என்ன பிரச்சனை? விகாஸ் யாதவ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவர் தான் ஜெசிகாவை கொலை பண்ண நைட் எஸ்கேப் பிளான் போட்டு கொடுத்தவர். அந்த விகாஸ் யாதவுக்கு தான் ஜெசிகா கேஸ்ல 4 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்காக சப்ரீனா விகாஸ் யாதவ ஆயுள் தண்டனை கைதின்னு சொல்லணும்? மனு சர்மாவோட ரிலீஸ் பத்தி எதுக்காக நீலம் கட்டாரா கிட்ட கருத்து கேட்கறாங்க? ஜெசிகா கொலை வழக்குக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு? விகாஸ் யாதவ சப்ரீனா இதுக்காக ஆயுள் தண்டனை கைதின்னு சொல்றாங்க. விகாஸ் யாதவ், ஜெசிகா மர்டர், நீலம் கட்டாரா, இந்த 3 பேரையும் கனெக்ட் பண்ற மையப்புள்ளி எது? இத பத்தி அடுத்த எபிசோட்ல விரிவா தெரிஞ்சுக்கலாம். விகாஸ் யாதவோட அப்பா டிபி யாதவ் உத்தரப்பிரதேசத்துல ஒரு பவர்ஃபுல் அரசியல்வாதி. 1999 ஜெசிகா மர்டர் கேஸ்ல முக்கியமான பங்கு வகிச்சாரு விகாஸ் யாதவ். ஜெசிகா கொலை வழக்கு ட்ரையல் கோர்ட்ல எந்த அளவுக்கு முறைகேடா விசாரிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அந்த நேரத்துல விகாஸ் யாதவ் பெயில்ல வெளியே வந்துட்டாரு. அவரோட சொந்த ஊர்ல தான் இருக்காரு. விகாஸ் யாதவோட பிரதர் விஷால் யாதவ், சிஸ்டர் பாரதி யாதவ். பாரதி யாதவும் நீலம் கட்டாராவோட மகனான நிதிஷ் யாதவும் காதலிக்கிறதா பேச்சுக்கள் வருது. இதனால தங்களோட குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுங்கிற ஆணவத்துல விஷால் யாதவ் மற்றும் விகாஸ் யாதவ் நிதிஷ் கட்டாராவை ஆணவ கொலை செய்றாங்க. இது நடந்தது பிப்ரவரி 2002. இந்த நேரத்துல ஜெசிகா கேஸ்ல சம்பந்தப்பட்டிருந்த விகாஸ் யாதவ் பெயில்ல இருந்தாரு. பலகட்ட போராட்டத்துக்கு பிறகு அவங்க 2 பேருக்குமே
மே 2008 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அதையும் மேல்முறையீடு செஞ்சு 2 பேருக்கும் மரண தண்டனை வழங்கணும்னு கேட்டாங்க நிதிஷ் கட்டாரியோட அம்மா நீலம் கட்டாரி. அதோட விளைவா அந்த 2 பேருக்கும் ஆயுள் தண்டனையிலிருந்து 25 வருஷ கடுங்காவல் தண்டனையா அதை அதிகரிச்சாங்க. இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்ல மரண தண்டனை கொடுக்கணும்னு அப்பீல் பண்ணாங்க. ஆனா ஹைகோர்ட் கொடுத்த தண்டனை தான் இறுதியானதுன்னு முடிவு வந்துச்சு. இன்னைக்கு அந்த நீலம் கட்டாரி தான் மனு சர்மாவோட ஏர்லி ரிலீஸுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சப்ரினா வேணா மனு சர்மாவை மன்னிச்சு விட்டுறலாம், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் அந்த மாதிரி மனு சர்மா போன்ற ஒரு குற்றவாளியை மன்னிச்சு விட்டுற கூடாது. ஜெசிகா லால் கேஸுக்கும் என்னோட மகன் கொலைக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. விகாஸ் யாதவ் ஜெசிகா கேஸ்ல பெயில்ல இருக்கும்போதுதான் என் மகனை கொலை பண்ணாங்க. சோ இவங்களாம் திருந்தக்கூடிய ஆட்களே இல்லங்க. அரசியல் பலமும் அதிகாரமும் இருக்கும்போதுதான் தப்பு பண்ணி பழக்கப்பட்டவங்க தப்பு தான் பண்ணுவாங்க. இருக்கலாம். இன்னைக்கு சப்ரினா சொல்றாங்க மனு சர்மா திருந்துட்டாருன்னு, நல்லது பண்றாரு, சேரிட்டி நடத்துறாரு. இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரியும்? யார் சொன்னது? சப்ரினா கொடுத்தது ஜஸ்ட் ஒரு கேரக்டர் சர்டிபிகேட் மாதிரி இருக்கு. ஆமா சப்ரினா, உங்களோட லெட்டர் பத்தி பேசியே ஆகணும். ஒருவேளை நீங்க அவரை மன்னிக்கிறதா இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க சொன்ன அதே காரணத்தை சொல்லி அவரை மன்னிக்கிறேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா எதுக்காக அவர் திருந்திட்டாரு, அவர் நிறைய நல்லது பண்றாருன்னு மென்ஷன் பண்ணணும்? இது எல்லாத்தையும் ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவங்க ஃபேமிலிக்கு க்ளோஸா இருந்தாரு, அவர் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சப்ரினா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியுதா? மனு சர்மாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கும் ஃப்ரெண்ட், அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கேன்னு சொல்றீங்க? இல்ல, நான் அப்படி சொல்லல. அவர் மன்னிக்கணும்னு நான் எடுத்த முடிவு என்னோட தனிப்பட்ட முடிவு, அதுல யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்ல. இது ரிப்பப்ளிக் டிவியில அர்ணப் கோஸ்வாமி கூட நடந்த உரையாடல். சபரினாவோட இந்த மன்னிப்பை சிலர் சந்தேகத்தோட பார்த்தாங்க, சிலர் அதை ஒரு பெருந்தன்மையான செயலா பார்த்தாங்க. ஆனா எதுவா இருந்தாலும் 2018 மனு சர்மாவோட இந்த ஏர்லி ரிலீஸ் அப்பீல் நிராகரிக்கப்பட்டது. அவருக்கு 2018 ஏர்லி ரிலீஸ் கிடைக்கல. மனு சர்மா சிறை தண்டனை சம்பந்தமா சொல்லப்படுற இன்னொரு குற்றச்சாட்டு திகார் ஜெயில் முன்னாடியே இருந்த அவரோட அப்பா உருவாக்கிய ஒரு ஹோட்டல். மனு சர்மா அதிகமான நேரம் அங்கதான் செலவிடுவதாகவும் அவர் தன்னோட தண்டனையை அனுபவிக்கவே இல்லைன்னு குற்றம் சாட்டினாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரும் 2017 இருந்தே ஓப்பன் பிரிசன்ல தான் இருந்தாரு. அதன் பிறகு 2020 இந்த உலகத்துல யாருமே எதிர்பார்க்காத பல மாற்றம் நடந்துச்சு. அதுக்கு காரணம் கோவிட்-19 பலரோட வாழ்க்கையையும் பல வகையில மாத்திருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த மனு சர்மாவோட ரிலீஸ். 2020 சிறைகள்ல கூட்டத்தை குறைப்பதற்காக பல கைதிகள் தண்டனை காலம் முடியறதுக்கு முன்னாடியே விடுவிக்கப்பட்டாங்க. ஆனா அதுலயும் சில கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. பல ஆண்டுகளா முயற்சி பண்ணிட்டு இருந்த மனு சர்மாவோட ரிலீஸ் ஜூன் 2020 நடந்துச்சு. இதுக்கு கோவிட்-19 மட்டுமே காரணம் இல்லாட்டாலும் அதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. 2018 எழுந்த அதே கொந்தளிப்பு இப்பவும் எழுந்துச்சு. மனு சர்மா அந்த நேரம் 17 ஆண்டு சிறை தண்டனையை முடிச்சிருந்தாரு. அவரோட ரிலீஸுக்கு சொல்லப்படுற காரணம் குட் பிஹேவியர். மனு சர்மாவும் தான் செஞ்ச தப்ப நினைச்சு மனதார வருந்துவதா சொன்னாரு. தான் ஒரு புது மனிதனா மாறிட்டதா சொன்னாரு. மிஸ்டர் மனு சர்மா, உங்களோட இந்த 17 வருட ஜெயில் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமான காலம் அது. ஜெயிலுங்கிறது அவ்வளோ ஈஸியா இல்லை, அதுவும் 23 வயசுல. டெய்லி காலையில் 5 மணிக்கு ரோல் கால்னு சொல்லி கம்பையை தட்டுவாங்க. எல்லாரும் சரியா இருக்காங்களான்னு செக் பண்ணதுக்கு பிறகு ஒரு கைதிக்கு இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் டாய்லெட்டை தேடுறது தான். 500 பேருக்கு 5 டாய்லெட் தான் இருக்கும். அங்க ஆரம்பிக்கும் ஜெயில் வாழ்க்கையோட கஷ்டம். உங்க தவறுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? கடவுள் எனக்கு கொடுத்த இந்த 2வது சான்ஸை நான் நல்லபடியா பயன்படுத்தணும். எங்க அப்பா அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனி என்னைக்கும் அவங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். இப்ப நீங்க ஒரு சுதந்திரமான மனிதர். உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? இனி என் வாழ்க்கையை அமைதியாகவும் நல்ல முறையிலையும் வாழணும்னு நினைக்கிறேன். ஜெயிலில் இருக்கிறவங்களோட குழந்தைங்களுக்கு ஏற்கனவே உதவி பண்ணிட்டு தான் இருக்கோம், அதை இன்னும் விரிவுபடுத்தணும். டெல்லியில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களோட சொந்த கால நிற்கிறதுக்கு உதவணும். 1999 இருந்த மனு சர்மாவுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இந்த வாழ்க்கை ஒரு நிமிஷத்துல எப்படி வேணா மாறும், அதனால எதையுமே ஈஸியா எடுத்துக்க கூடாது. கடைசி கேள்வி, ஜெசிகா லாலோட தங்கச்சி சபரினா லால் உங்களை மன்னிச்சுட்டதா ஜெயில் அபிஷியல்ஸ்க்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அவங்களுக்கு என்னோட நன்றியை சொல்ல வார்த்தையே இல்லை. அவங்க குடும்பத்துக்கு நான் ஏற்படுத்தின வழிக்காக ரொம்ப மனவார்ந்தி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்களோட பெருந்தன்மைக்கு
என்னைக்கும் நன்றியோட இருப்பேன். 2020 மனு சர்மா ரிலீஸ் ஆன பிறகு தன்னோட குடும்பத்தோட வழக்கமான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. மனு சர்மாவை நான் மன்னிச்சதுக்கு எதிர்ப்புகள் வரும், விமர்சனங்கள் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா மனு சர்மா ஏர்லியா ரிலீஸ் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி அது என்னை எந்த விதத்திலையும் பாதிக்க போறதில்ல. இது எல்லாத்தையும் கடந்து வரதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சப்ரீனா, உங்களுக்கும் ஜெசிகாவுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? ஜெசிகா எனக்கு கிடைச்ச 3வது அம்மா. 3வது அம்மாவா? ஆமா, எங்க ஃபேமிலியில நான் தான் கடைசி பொண்ணு. எங்க அம்மா என்னை வளர்க்கறதுக்காக என் அத்தை கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு ஃபேமிலி மேல அவ்வளோ பெரிய அட்டாச்மெண்ட் இருந்ததில்ல. கொல்கத்தால என் அத்தை கூட தான் வளர்ந்தேன். அவங்களதான் எனக்கு 2வது அம்மான்னு சொல்லுவேன். ஆனா ஒரு தடவை சம்மர் வெக்கேஷன்ல எங்க வீட்டுக்கு வந்தேன். அப்போ எனக்கு 3 வயசு. என் அக்கா ஜெசிகாக்கு 6 வயசு. அந்த நேரத்துல தான் எங்களுக்குள்ள இருக்கிற உறவு ஆரம்பிச்சது. எனக்கு சாப்பாடு கொடுக்கறது, கதை சொல்றது, பாட்டு பாடி தூங்க வைக்கிறதுன்னு எல்லாமே ஜெசி தான் பண்ணுவா. அதனாலதான் அவளோட சேர்ந்து எனக்கு 3 அம்மான்னு சொன்னேன். யார் கேட்டாலும் எனக்கு 3 அம்மான்னு தான் சொல்லுவேன். அந்த சம்மர் லீவ் முடிஞ்சதும் என்னை மறுபடியும் கொல்கத்தாக்கு கூட்டிட்டு போனாங்க. ஸ்டேஷன் வர அழுதுகிட்டே போனேன். அத்தை என்னை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் நான் ஜெசிகா கிட்ட தான் இருப்பேன்னு அழுதேன். வேற வழியே இல்லாம ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து எங்க அம்மா அப்பா என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன். ஜெசிகா நான் இல்லாம வீட்டுக்கு போக மாட்டேன்னு கார் பார்க்கிங்லேயே நின்றுட்டு இருந்தா. 2 பேரும் ஒருத்தரை கட்டுப்பிடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிரியவே இல்லை. உங்க 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு. வழக்கமான அக்கா தங்கச்சி சண்டை தான். நான் அவ ட்ரெஸ் எடுத்து வச்சுக்குவேன், அதுக்காக அவ என் கூட சண்டை போடுவா. எங்க அம்மா அப்பா எங்க சண்டையில தலையிடவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு தான் தலைவலி. நீங்க ஜெசிகாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ஜெசிகா ரொம்ப ஜாலியான பொண்ணு. லைஃபை பாசிட்டிவா எடுத்துக்க கூடியவ. அவளோட இறந்த நாள்லயும் பிறந்த நாள்லயும் மட்டும் நான் அவளை மிஸ் பண்ணல, ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்றேன். சப்ரீனா இந்த இன்டர்வியூவை 2021 ஏப்ரலில் கொடுத்தாங்க. ஆகஸ்ட் 15, 2021 அன்னைக்கு இறந்து போனாங்க. ரொம்ப காலமாகவே அவங்க லிவர் சிரோசிஸால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. மரணம் அடையும் போது அவங்களோட வயசு 53. ஜெசிகா கொலை, அம்மா அப்பா மரணம், இது எல்லாத்துக்கு பிறகு சப்ரீனா தனக்குன்னு ஒரு லைஃபை அமைச்சிக்கல. சப்ரீனா மனு சர்மாவை மன்னிக்கணும்னு எடுத்த முடிவுக்கு பின்னாடி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸும் இருந்திருக்காதாங்கிற கேள்விக்கு இந்த இன்டர்வியூ மூலமாக பதில் கிடைக்கும். ஏப்ரல் 30, 1999 ஜெசிகா சப்ரீனாவை கடைசியாக பார்த்த நாள். சப்ரீனா வா, நான் உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன். இதோ வந்துட்டேன். போலாம். உன்னோட சொந்த டிராவல் கம்பெனி, புது ஆபீஸ், நீ நினைச்சதை சாதிச்சிட்ட. இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள என்ன சாதிச்சோம்? சப்ரீனா ஏன் இப்படி இருக்க? பாசிட்டிவா இரு. உன் பார்ட்னர் ஃப்ரெண்டும் இப்படிதானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஆபீஸ் முடிச்சிட்டு இன்னைக்கு பார்ட்டிக்கு வா. இல்ல வேண்டாம், இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய் சப்ரீனா, நான் சீக்கிரமே துபாய் போக போறேன். அப்புறம் இன்னைக்கு நீ வராததை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவேன். இல்ல, நான் நாளைக்கு வரேன். அன்னைக்கு நைட் சப்ரீனாவோட ஆஃபீஸ் லேண்ட்லைன்ல ஃபோன் ரிங் ஆச்சு. தூக்க கலக்கத்துல ஃபோன் எடுத்தாங்க சப்ரீனா. ஹலோ சப்ரீனா. சப்ரீனா, என்ன விஷயம்னு சொல்லு. சப்ரீனா, நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்க. ஜெசிகாக்கு அடிபட்டுருச்சு. அவளுக்கு வேற வேலையே இல்லை. நாளைக்கு காலையில வரேன். போனை வைய. சப்ரீனா, ஜெசிகாவை ஷூட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? ஷூட் பண்ணிட்டாங்களா? துப்பாக்கிய கீழே இருக்கு. ஏய், ட்ரிங்க்ஸ் ஏட்ரி. துப்பாக்கிய கீழே இருக்கு. பார் க்ளோஸ்ட். டேய் மனு, வேணாம், வா போயிடலாம். நீ சும்மாறா. இவளுக்கெல்லாம்